ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே அருணாத சுவாமிகள் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கந்தர் அலங்காரத்திலே 55வது பாடல் உலகுக்கு உபதேசமாக அருணாத சுவாமிகள் இங்கே கூறுகின்றார். அங்காரமும் அடங்கார் ஒடுங்கார் பரமானந்தத்தே தேங்கார் நினைப்பும் மறப்பும் மறார் திணைப்போதளவும் ஓங்காரத்து உள்ளொலிக்குள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் தொழும்பு செய்யார் என் செய்வார் எமதூதருக்கே. ஆங்காரமும் அடங்கார் ஒடுங்கார் பரமானந்தத்தே தேங்கார் நினைப்பும் மறப்பும் மறார் திணைப்போதளவும் ஓங்காரத்து உள்ளொளிக்குள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் தொழும்பு செய்யார் என் செய்வார் எம தூதருக்கே. அருணாத சுவாமிகள் இங்கே ஒரு உயர்ந்த கருத்தை வைக்கின்றார். நான் என்ற அகங்காரம், எனது என்பது மமக்காரம். இந்த ஆங்காரமும் மமக்காரமும், அகம் கர்த்ரு அகங்காரா, நான் செய்கின்றேன் என்பது அகங்காரம். இந்த அகங்காரமும் மமக்காரமும் அடங்க பெற மாட்டார். இரண்டையும் ஒழித்து பேரானந்த அனுபவத்தில், இறை இன்ப வெள்ளத்தில் மூழ்கி திளைக்க மாட்டார். அது மட்டுமா, மறப்பும் நினைப்பும் அற்ற நிலையில் இருக்க மாட்டார்கள். மனம் இருந்தால் நினைப்பும் மறப்புமாக இருக்கும். நினைப்பும் மறப்புமாக இருந்த மாயா நெஞ்சம் என்று பெரியோர் வாக்கு, தாய்மான சுவாமிகள் வாக்கு. நினைப்பும் மறப்பும் அற்ற நிலை, அந்த நிலையில் பொருந்த மாட்டார், அப்படி இருக்க மாட்டார்கள் என்று கூறுகின்றார் அருணா சுவாமி. யான் எனது என்ற செருக்கற்ற நிலையே முக்திக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஜீவன் முக்தருக்கான நிலை. ஏனால் அந்த நிலை வரும்பொழுதுதான் மனது நிலை பெற்று இறைவனை பற்றி கொள்கின்றது. ந கர்மணா ந பிரஜயாதனேன தியாகேனைக்கே அமிர்தத்வமானசுஹு வேதாந்த விஜ்ஞார்த்த சுனிஷ்சிதார்த்தாத் சந்நியாச யோகாத் யதய சுத்த சத்வா. இது வேதவாக்கு. கர்மத்தினாலோ இல்லை செல்வத்தினாலோ இல்லை பிரஜைகளை பெறுவதனாலோ இந்த வீடு பேரானது மோட்சம் வருவதில்லை. யான் எனது என்று செருக்கு அற வேண்டும். ஆங்காரத்தை உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்? பத்திரகிரியார் வாக்கு. இந்த ஆங்காரத்தை உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டு அறுத்து தூங்காமல் தூங்க வேண்டும். அது தியான நிலை, இந்த சமாதி நிலை. அதில் இருந்து இன்பம் பெற வேண்டும். இது பெரியோர்கள் வாக்கு. சுவாமி கூறுகின்றார், இந்த உலகத்தில் பொய்ப்பொருளே உண்மையாக இருப்பவர்கள் ஆங்காரம் மமக்காரம் அடங்க பெற மாட்டார்கள். அது மட்டுமா, பரமானந்தத்தே தேங்கார் நினைப்பும் மறப்பும் மறார். அந்த அனுபூதியில் கூறுவார் அருணா சுவாமிகள். கருவா கருதா மறவா நெறிகான் எனக்கு இருதாள் வனஜம் என்று அருள்வாய். கருதா மறவா நெறி, அப்படிப்பட்ட நெறி வர வேண்டும் என்றால் மனம் அடங்க வேண்டும், இறைவனை பற்றி கொள்ள வேண்டும். ஓங்காரத்து உள்ளொலிக்கும் உள்ளொலியா என்று அடுத்து கூறுகின்றார். அந்த நினைப்பும் மறப்பும் அற்ற நிலை. அது மட்டுமா, அது கூட இல்லை. திணை பொழுதும், ஒரு திணை என்பது ஒரு சிறிய அளவு, அந்த அளவுக்கு ஒரு அரை நிமிஷம் மட்டிலாவது இறைவனை எந்தவித எண்ணமும் இல்லாமல் ஸ்மரித்து தியானத்தில் இருந்து முருகனை கண்டுகொள்ள வேண்டும். அதுவும் முடியவில்லை. சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேர மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக ஜட மூடமட்டி பவவினையிலே ஜனித்த
தமியன் மிடியால் மயக்கம் உருவேன் கருணை புரியாதிருப்ப தென்ன குறையு வேளை செப்பு கைலை மலை நாதன் பெற்ற மரோனே. அரை நிமிஷ நேரமட்டில் தவ முறை தியானம் வைக்க அறியாத சடக ஜட மூட மட்டி என்று இந்த மனதை திட்டுகின்றார் ரங்கநாத சுவாமிகள், ஏசுகின்றார். திணைப்போதளவும் ஓங்காரத்து உள்ளொளிக்குள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார். முருகப்பெருமானவன் பிரணவஸ்வரூபம், பிரணவப் பொருள். அதனால் கந்தர் கலிவெண்பாவில் குமரக்குருவர் சுவாமிகள் கூறுகின்றார், ஓங்காரத்து உள்ளொளிக்கும் உள்ளொளியாய், ஓங்காரத்து உள்ளொளிக்கும் உள்ளொளியாய் இருக்கின்றவன் முருகன் என்றால், ஓங்காரம் என்பது பிரணவம், அதுக்கு தாரக மந்திரம் என்று பெயர். அந்த ஓங்காரத்துக்கு உள்ளொளிக்கும் உள்ளொளியாய் அந்த பிரணவ பொருளாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் முருகப்பெருமான். இந்த ஓம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம். அதை தனியாக கூறுவதற்கு சன்னியாசிகளுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது. மற்ற ஆசிரம இடத்தில் இருப்பவர், பிரம்மச்சாரியோ இல்ல கிரகஸ்தத்தில் இருப்பவர்களோ வானப்பிரசத்தில் இருப்பவர்களோ அந்த ஓம் என்பது தனியாக கூறக்கூடாது. அதை அதை ஒரு காயத்ரி மந்திரமாகவோ இல்லை ஒரு தேவ மந்திரமாக சேர்த்து கூற வேண்டும். ஓம் என்பது இதுதான் தகர வித்யா. இந்த ஓம் என்ற விஷயத்தையே, பிரணவ மந்திரத்தையே தகப்பன் சுவாமியாக இருந்து இறைவனுக்கு உபதேசம் பண்ணினார் முருகப்பெருமான். சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர் செய் குருநாதா. அருணாத சுவாமிகள் வாக்கு. இறைவன் இரண்டு செவியிலும் கேட்டான். ஏனென்றால் வலது செவி இறைவனுடைய செவி, இடது செவி இறைவியுடைய செவி. தான் கேட்ட இன்பம், இந்த பிரணவ மந்திர உபதேசத்தை பார்வதி தேவியும் உமையவளும் கேட்டு மகிழ வேண்டும் என்று 2 முறை கேட்டானாம் சிவபெருமான். அப்படிப்பட்டது அந்த உயர்ந்த வேத மந்திரம் ஓம். அது வேதத்திற்கு முன்பாகவும் வருகின்றது. வேதம் கூறும் பொழுது முதலில் ஆரம்பிப்பது ஓம். வேத அந்தத்திலும் நிலை பெற்றிருக்கின்றது. அது மட்டுமா, இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் லயமாகும் பொழுது, இறைவனிடம் லயமாகும் பொழுது அது இருக்கின்றது, அதுவே பரபிரம்மம், அதுவே சர்வேஸ்வரன் என்று தெரிந்து கொள் என்று ஸ்வேதாஸ்வர உபனிஷத் கூறுகின்றது. யோ வேதாஸ்வர புரோக்தோ வேதாந்தே ச பிரதிஷ்டிதः தஸ்ய பிரகிருதிலீனஸ்ய யஃ பரஸ்ஸ மகேஸ்வரः. வேதவாக்கு. இந்த ஓங்காரத்து உள்ளொளிக்குள் உள்ளொளியாய் இருக்கின்றான் முருகப்பெருமான். சுவாமி கூறுகின்றார், ஓங்காரத்து உள்ளொளிக்குள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார். தூங்காமல் தூங்கி சமாதி நிலையில் இருக்க மாட்டார்கள். ஓங்கார தத்துவத்தை பற்றி பல நூல்கள், வடமொழி நூல்களும் தென்மொழியாம் தமிழ்மொழி நூல்களும் எடுத்து ஏம்புகின்றன. ஜாபால உபனிஷத் என்று இருக்கின்றது சுக்ல யஜுர்வேதத்தில். அதிலே காசி கஷேத்திரத்திலே அங்கே கடைசியாக இறுதியாக உடலை விட்டு உயிர் பிரிகின்றது. அப்படிப்பட்ட ஜீவன்களுக்கு எம்பெருமான் காசி விஸ்வேஸ்வரன், அங்கே விஸ்வநாதர் உமையவளை தன்னுடைய பாகமாக கொண்ட அந்த காசி விஸ்வநாதர் அந்த ஜீவன்களுக்கு காதில் தாரக மந்திரத்தை, இந்த பிரம்ம மந்திரத்தை, பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்து அந்த உயிர்களுக்கு முக்தி தருகின்றார் என்று ஜாபால உபனிஷத் வாக்கு. காசி என்பது ஒரு கஷேத்திரம் அல்ல, இடம் அல்ல. காசி என்பது ஞானம்.
காசி என்பதற்கு பொருள் பிரகாசம், அது ஞானம். ஞானம் அடையும் ஞானம் அடைந்த அந்த ஜீவன்களுக்கு இறுதியாக உடலை விட்டு உயிர் பிழியும் பொழுது விஸ்வநாதர் உமையவளோடு வந்து வலது காதில் தாரக மந்திரத்தை உபதேசம் செய்கின்றார். அத்ரஹி ஜந்தோ பிராணேஷு உத்கமாமானேஷு ருத்ரஸ்தாரகம் பிரம்ம வியாச்சேஷ்டே ஏன அசௌ அமிர்தோ பூத்வா மோக்ஷி பவதி. ஜாபால உபனிஷத் வாக்கு. அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த பிரணவ மந்திரத்திற்குள்ளே, பிரணவ மந்திரமே உயர்ந்தது, அதற்குள்ளே முருகன் உருவத்தை கண்டு அது பிரகாசம், அது ஞான பிரகாசம். முருகனே ஞான வடிவம், ஞானமே வடிவான வயலூர் வள்ளல் பெருமான் என்று வாரியார் சுவாமிகள் வாக்கு. அப்படிப்பட்ட அந்த ஓங்காரத்துக்குள்ளே ஒளியாக பிரணவ மந்திரமாக பிரணவத்தின் பொருளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை கண்டு தியானம் செய்ய மாட்டார்கள். அது மட்டுமா, தொழும்பு செய்யார், தொண்டு செய்ய மாட்டார்கள். பிறருக்கு தொண்டு செய்ய வாய்ப்பு அமைந்து உள்ளதே இந்த மனித உடல். தன் கடன் பணி செய்து கிடப்பதே அப்பர் சுவாமிகள் வாக்கு. தொழும்பு செய்யார். இப்படிப்பட்டவர்கள் யமதூதர் வரும்பொழுது என் செய்வார் என்று வேடிக்கையாக கூறுகின்றார். என்ன சொல்ல, எதுவுமே செய்யவில்லை, தியானம் செய்யவில்லை, அகங்கார மமக்காரத்தை போக்கவில்லை, இறைவனை பற்றி கொள்ளவில்லை, இறைவனை பற்றி புகழ்ந்து பாடவில்லை. இருள் சேர் இருவினையும் சேரா பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. மெய்ப்பொருளை, இறைவனை, தத்துவத்தை போற்றி புகழ்ந்து பாடுவார் இல்லை. பரமானந்தத்தை தேங்கார். அந்த இறைவன் தியானத்திலே திளைக்கவில்லை. நினைப்பும் மறப்பும் அற மனதை அங்கே ஒருமுகப்படுத்தவில்லை. திளைப்பொழுதளவும் ஒரு அரை நிமிஷம் மட்டுமாவது அஞ்சுமுகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் நிலையில் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கும் இரு காலும் தோன்றும் முருகா என ஓதுவார் தம்மன். ஒரு கால் கூட நினைக்கவில்லை, ஒரு க்ஷணம் கூட நினைக்கவில்லை, தொண்டு செய்யவில்லை. ஓங்காரத்து உள்ளொழுக்கிய பிரணவ பொருளாக இருக்கும் முருகப்பெருமானை தியானித்து உய்வு பெறவில்லை. அப்படிப்பட்டவர்கள் இந்த யமதூதர் வரும்போது என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. மீண்டும் பிறப்பு இறப்பு என்ற சொல்லில் சிக்கி தவிக்கத்தான் வேண்டும். ஆகவே இப்பொழுதே காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ள வேண்டும் என்பது பெரியோர் வாக்கு. இப்பொழுதே இறைவனை நினைத்து தியானித்து அகங்கார மமக்காரத்தை வென்று தொண்டு செய்து நிஷ்காமமாக தர்மம் செய்து முருகனை நினைத்து தியானம் செய்து பிரம மந்திரத்தின் உட்பொருளை தியானித்து முருகன் அருள் பெற்று உய்வுறோமாக. இதுவே அருணாத சுவாமிகள் உலகுக்கு உபதேசமாக இங்கே இந்த 55வது கந்தர் அலங்கார பாடலில் கூறுகின்ற உபதேசம். இதை நாம் போற்றி படித்து கடைபிடித்து உய்வுறோமாக. அங்காரமும் அடங்கார் ஓங்கா ஒடுங்கார் பரமானந்தத்தே தேங்கார் நினைப்பும் மறப்பும் மறார் திணை போதளவும் ஓங்காரத்து உள்ளொளிக்குள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் தொழும்பு செய்யார் என் செய்வார் யமதூதருக்கே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் எனதிரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தன் கடன் அடியனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. சத்குருநாத்த மகாராஜ் கி ஜெய். ஹரி ஓம்.